அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஹுதுபாவுடைய தலைப்புக்கு வாரத்துக்கு முன்னால ஒரு சில வார்த்தைகளை ஞாபகப்படுத்திட்டு தலைப்புக்கு வரலாம் என நினைக்கிறேன். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நாள். வெள்ளிக்கிழமை என்று சொல்ற நேரம் எல்லா படைப்புகளும் நடுங்குது. எல்லா படைப்புகளும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கு. வெள்ளிக்கிழமையில தான் உலகம் அழிகிறது. அதனால வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பறவைகள், படைப்புகள் எல்லாமே மனுஷனுக்கு மட்டும் விளப்பம் இல்லை. மனுஷனை பத்தி அல்லாஹ் சொல்ற நேரம் இந்த மனுஷன் ஒரு மடையன். இன்னஹு கான வலூமன் ஜஹூலா. அநியாயக்காரனும் தான், மடையனும் தான், நன்றி கட்டவன். இந்த மனிதன் நன்றி கட்டவன். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். இந்த மனுஷன் மிருகம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உலாயிக கல் அன்ஆம். இவன் யாரு? இவன் மிருகம். இல்ல இல்ல, மிருகமும் ஒரு அளவு நல்லம். பல்ஹும் அபல். அந்த மிருகத்தை விட மோசமானவன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லஹும் குலூபுல் லா யஃகஹூன பிஹா வலஹும் அயுனுல் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா. உள்ளத்தை கொடுத்திருக்கிற சிந்திக்க மாட்டாங்க, காதை கொடுத்திருக்கிற நெல்லத்தை கேட்க மாட்டாங்க, கண்ணை கொடுத்திருக்கிற நெல்லத்தை பார்க்க மாட்டாங்க. அவ யாரு? இது நெல்லத்தை பார்க்காத ஜாதி யாரே? மிருகஜாதி. இன்னொரு இடத்துல அல்லாஹ் எப்படி பேசுறான் தெரியுமா? படைப்புக்கள்லையே மிக கெட்ட படைப்பு யார் தெரியுமா? இந்த மனுஷன் தான். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அப்ப வெள்ளிக்கிழமை என்று சொல்றது ஒரு சிறப்பான ஒரு நாள், பெருமதியான ஒரு நாள். அல்லாஹ்விடத்துல நாங்க செய்யற அமல்கள் எடுத்து காட்டப்படுற நாள், ஏழைகளுடைய பெருநாள். இந்த நாள்ல செய்ய வேண்டிய சில முக்கியமான சுன்னாக்கள் இருக்கு. வெள்ளிக்கிழமை சொல்றது எல்லா நாளும் மாதிரி ஒரு நாளாக நீங்க நினைச்சிடவானா. வெள்ளிக்கிழமைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அந்த நாள்ல கொஞ்சம் அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் டைம் கொடுக்கிற மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு ஒரு டைம். இந்த நாள்ல செய்யற சுன்னாவுல ஒன்றுதான் என்னது? சூரா கஹ்ஃப் ஓதணும். சூரா கஹ்ஃப் எத்தனை பேர் ஓதி இருப்பீங்க? சூரா கஹ்ஃப் எத்தனை பேர் ஓதி இருப்பீங்க? இது ஓதுறதால என்ன பெனிஃபிட்? இது ஓதுறதால உங்களுக்கு என்ன கிடைக்கிற? சூரா கஹ்ஃப்ல 4 விஷயத்தை அல்லாஹ் பேசுறான். இந்த 4 விஷயமும் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சூரா கஹ்ஃப்ல வாலிபர்களுடைய ஈமானை பத்தி பேசுறான். கஹ்ஃப் வாசிகள், குகைவாசிகள், ஈமான்தாரிகள், இன்னஹும் ஆமனு இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. வாலிபர்களை பத்தி, ஈமான்தாரிகள், ஈமான்தாரிகளான வாலிபர்கள். வயசாரிகளை பேசல்ல, தாடி பழுத்தவங்களை பேசல்ல, தோல் சுருங்கிறவங்களை பேசல்ல, தொல்ல ஊண்டிட்டு போறவங்களை பேசல்ல, வாலிபர்களை பத்தி பேசுறான். வாலிபர்களுடைய ஈமானை பத்தி பேசுறான். அந்த ஈமான்தாரிகள் எப்படியான ஈமான்? பிரச்சனைகள் வந்தது,
நாடு கடத்தப்பட்டார்கள் ஈமான விடல்ல. இது முழு மனித சமூகத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக, முழு வாலிபர்களுக்கும் ஒரு படிப்பினையாக இப்படியான ஒரு வாலிபர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கிறான். கஹ்ஃப் ஓதுற நேரம் எங்க உள்ளத்துல ஈமான் அதிகரிக்கும். இரண்டாவது அங்க சொல்லப்பட்டிருக்கு, தோட்டவாசிகளை பத்தி பேசுறான். தோட்டவாசிகள் யாரெல்லாம் கஹ்ஃப் ஓதுவீங்களோ உங்களோட தொழில பரக்கத்து, உங்களோட விவசாயத்துல பரக்கத்து, உங்களோட வியாபாரத்துல பரக்கத்து. ஓதுங்க கஹ்ஃப, வெள்ளிக்கிழமையில ஓதுங்க. மூணாவது சொல்றான், அங்க ரெண்டு மனிதர்களுக்கு மத்தியில் நடந்த சம்பவத்தை சொல்றான். ஒன்று மூசா நபி, மற்றது ஹபிர் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டு பேருக்கு நடந்த சம்பவம். அது என்ன சம்பவம்? நீ ஓதி உண்ட மூளை வெரி கிளியர், உண்ட மண்ட திறக்கும், உண்ட மூளை ஈமானுடைய பேச்ச பேசும், உண்ட மூளை மார்க்கத்தை பத்தி பேசும், உண்ட மூளை மௌத்த பத்தி பேசும். துன்யாட மோகம் உண்ட மூளையில இருக்காது. அறிவாளி, அறிவுள்ள மூளை, திறமையுள்ள மூளை உருவாகும். நாலாவது என்ன? நாலாவது ஆட்சியாளரை பத்தி பேசுறான். துல்கர்னைன் என்ற ஆட்சியாளர் அங்க பேசுறான். கஹ்ஃப் ஓதுற நேரம் உங்களோட ஊர்ல நல்ல தலைவர்கள் உருவாகிறார்கள். உங்களோட மஹல்லாவுல, உங்களோட மஸ்ஜிதுல, உங்களோட ஊர்ல, உங்களோட ஏரியாவுல, உங்களோட நாட்டுல ஓதுங்க கஹ்ஃப. இது வெள்ளிக்கிழமையில செய்யற சுன்னாவுல ஒரு முக்கியமான ஒரு சுன்னா. இது மதரசா பிள்ளைகள் மட்டும் ஓதுறல்ல, மதரசா பிள்ளைகள் ஓதிருப்பாங்க, மதரசா பிள்ளைகள் ஓதிருப்பாங்க. நீங்க ஓதுனீங்களா? ஓதுறத்தால 10 நாட்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. உங்களோட மூஞ்சில பிரகாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்துறான். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இரண்டாவது சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுங்கோ.